அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1477 1490 வரை மொத்தம் 14 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். பொன்னடி கண்டருள் புத்தமுது உணவே, என் உளத்து எழுந்த என்னுடை அன்பே, தன்னையே எனக்கு தந்து அருளொளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே, என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடை அன்பே, என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே பழுத்து என்னுள்ளே கனிந்த என்னுடைய அன்பே, தன்னுள்ளே நிறைவுறு தரமெல்லாம் அளித்தே என்னுள்ளே நிறைந்த என் தனி அன்பே, துன்புல அனைத்தும் தொலைத்து எனது உருவை இன்புரு ஆக்கிய என்னுடை அன்பே, பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என் உளம் கலந்த என் தனி அன்பே. இதுதான் இந்த 14 வரிகள். இப்போ இதில் இந்த 14 வரிகளில் வள்ளல் பெருமான் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியாக அவர் பெற்ற சுத்த தேகம் என்று சொல்லக்கூடிய பொன் தேகம் பெற்ற அனுபவத்தை விரிவாக விவரித்து சொல்கிறாங்க. சரி, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பொன்னடி கண்டருள் புத்தமுது உணவே, என் உளத்து எழுந்த என்னுடை அன்பே, இறைவனது பொன்னான திருவடி கண்டிடவும் அவனது அருள் அமுதமாகிய புத்தமுதை உண்டு சுவைக்கவும் என் உள்ளத்தே தோன்றிய என்னுடைய அன்பே அப்படின்றாங்க. சரி, அது என்னது அப்படின்னா, அருட்பெரும் ஜோதி அட்டகம் 8 பாடல்களில் கடைசி பாடலில் எப்படி சொல்கிறாங்கன்னா, 8வது பாடலில் எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே இது அது என உரைப்பு அரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயம் ஆக்கி பொங்கும் ஆனந்த போகபோக்கியனாய் புத்தமுது தருத்தி என் உளத்தே அங்கையல் கனி போன்று அமர்ந்து அருள் புரிந்த அருட்பெரும் ஜோதி என் அரசே. அதாவது இங்கே தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போகபோக்கியனாய் புத்தமுது தருத்தி என் உளத்தே அங்கையில் கனி போன்று அமர்ந்து அருள் புரிந்த அருட்பெரும் ஜோதி என் அரசே. இந்த வரிகள் என்ன சொல்லுது? பொன்னடி கண்டு அருள் புத்தமுது உணவே, என் உளத்து எழுந்த என்னுடைய அன்பே. அவருடைய உள்ளத்தில் எப்படி ஆனந்த போகபோக்கியனாய் புத்தமுதை கொடுத்து என் உள்ளத்தை அங்கையில் உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அமர்ந்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தெளிவாக அந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். என்னையே எனக்கு தந்து அருளொளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே, நின்னையே எனக்கு தந்தது மற்றும் அன்றி நின் அருள் ஒளியால் எனது மலம் உற்பத்தியாகும் உடலை அமுதம் உற்பத்தியாகும் சுத்த என்று சொல்லக்கூடிய பொன் தேகமாக மாற்றிய என்னுடைய ஒப்பற்ற அன்பே. அதாவது இவருடைய உடம்பை வேதித்து சுத்த தேகம் என்று சொல்லக்கூடிய பொன் தேகமாக மாற்றிட்டாங்களாமா. அதைத்தான் இங்கே என்ன வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, அதாவது தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே. உடம்பு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் சொல்கிறாங்க. அப்படியே வேதியியல் மாற்றமாக ஆக்கி எனது உடம்பை இந்த மலம் உழுவக்கூடிய இந்த உடம்பை அமுதம் ஊறக்கூடிய சுத்த என்று சொல்லக்கூடிய பொன் தேகமாக மாற்றிய அந்த அன்பே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி,
அடுத்த 2 வரிகள், என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடை அன்பே, என் அகத்திலே அரும்பாகத் தோன்றி மலராகவும் என்னுள்ளே மலர்ந்து என் அகம் முழுவதிலும் விரிந்து பறந்து விளங்கும் என்னுடைய அன்பே. இதுக்கு சான்றா வள்ளல் பெருமான் திருவருட்பால ஒரு பாடல், சிறப்பான பாடல். எப்படி பாடுறாங்க பாருங்க. அருட்பெரும் ஜோதி என் அகத்திலே ஓங்கின, மருட்பெரும் திரையெல்லாம் மடிந்து நீங்கின, இருட்பெரு மலமுதல் யாவும் தீர்ந்தன, தெருட்பெரும் சித்திகள் சேர்ந்தது என்னையே. சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அருட்பெரும் ஜோதி என் அகத்தில் ஓங்கின. சரி, இந்த வரிகள் என்ன சொல்லுது? என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பே. சரி, அடுத்த 2 வரிகள், என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே பழுத்து என்னுள்ளே கனிந்த என்னுடைய அன்பே, என் உள்ளத்திலே குடிகொண்டு வீற்றிருந்து என் அகத்திலே நன்கு விளைந்து அங்கேயே கனிந்து விளங்கும் என்னுடைய அன்பே. சரி, அடுத்த 2 வரிகள், தன்னுள்ளே நிறைவுறு தரமெல்லாம் அளித்தே என்னுள்ளே நிறைந்த என் தனி அன்பே, உன்னுள்ளே என்னென்ன தகுதிகள் ஆற்றல்கள் நிறைந்துள்ளனவோ அவற்றையெல்லாம் முழுமையாக எனக்கு அளித்து என்னுள்ளே நின்னை தவிர வேறு இல்லை என்னும் அளவிற்கு என்னுள்ளே நீயே கலந்து பூரணமாக நிறைந்து விளங்குகின்ற எனது ஒப்பற்ற அன்பே அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. உனது அருள் எல்லாம் எனது அருள், உனது நிறைவெல்லாம் எனது நிறைவு அப்படின்ற மாதிரி அந்த பூரணத்துவத்தை சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரிகள், துன்புல அனைத்தும் தொலைத்து எனது உருவை இன்புரு ஆக்கிய என்னுடைய அன்பே. இந்த 2 வரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, வள்ளல் பெருமான் தான் பெற்ற அந்த முத்தேக சித்தி, அதாவது சுத்ததேகம், பிரணவதேகம், ஞானதேகம், அந்த சித்தி பெற்ற அந்த நிலையை விளக்கி சொல்கிறாங்க. இதுக்கு அதாவது துன்பம் தரக்கூடியவை என்னென்ன உண்டோ அவை அனைத்தையும் ஒன்று கூட இல்லாமல் நீக்கி என் உடம்பை ஞான உடம்பாக மாற்றிய என்னுடைய அன்பே. அதான் இந்த வரிகளில் சொல்கிறாங்க. இதுக்கு சான்றா நம்ம பார்த்தோம்னா வள்ளல் பெருமான் பாடிய ஒரு அருமையான பாடல், அதாவது மாணிக்க வாசக பெருமான் 4ஆம் திருமுறையில் மாணிக்க வாசக பெருமான் பெற்ற அந்த நிலையை விளக்கி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாருங்கள். மண்புருவ நடுமுதலாம் மனம் புதைத்து நெடுங்காலம் என்புருவாய் தவம் செய்வார் எல்லாரும் ஏமாக்க அன்புருவம் பெற்றதன் பின் அருளுருவம் அடைந்து பின்னர் இன்புருவம் ஆயினை நீ எழில் வாதவூர் இறையே. தெளிவாக சொல்கிறாங்க. முதல்ல அன்புருவம், அதற்கப்புறம் அருளுருவம் அடைந்து பின்னர் இன்புருவம் ஆயினை நீ எழில் வாதவூர் இறையே அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் பெற்ற அந்த இறைநிலையை சொல்கிறாங்க. அப்போ இதில் அந்த அன்புருவம், அருளுருவம், இன்புருவம் இது என்ன அப்படின்னா சுத்ததேகம், பிரணவதேகம், ஞானதேகம், இதைத்தான் அங்கே சொல்லியிருக்காங்க. இந்த வரிகளும் அதைத்தான் சொல்லுது. துன்புல அனைத்தையும் தொலைத்து எனது உருவை இன்புரு ஆக்கிய என்னுடைய அன்பே. சரி, இதுக்கு சான்றா இன்னொரு அருட்பா பாடல், சிறப்பான பாடல். நானே தவம் புரிந்தேன் நம் பெருமான் நல் அருளால் நானே அருட்சித்தி நாடடைந்தேன், நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு. தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க. அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன், இந்த முத்தேக சித்தியை சொல்லிட்டாங்களா. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள் இதான் கடைசியாக உள்ள வரிகள். அப்புறம் துன்புல அனைத்தும் தொலைத்து எனது உருவை இன்புருவாக்கிய என்னுடைய அன்பே அப்படின்னாங்க. இப்போ அடுத்து 2 வரிகள் ஃபைனலாக உள்ள வரிகள் பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என் உளம் கலந்த என் தனி அன்பே, பொன்னுடல் எனக்கு வாய்க்க வேண்டும் என்பதற்காகவே என் உள்ளத்தில் கலந்து கொண்ட எனது ஒப்பற்ற அன்பே அப்படின்றாங்க. இங்கே தான் சொல்கிறாங்க பாருங்கள். பொன்னுடம்பு சுத்ததேகம் எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என் உளம் கலந்த என் தனி அன்பே. இதுக்கும் சிறப்பாக ஒரு பாடல் பாடியிருக்காங்க.
சுத்த வடிவும் சுகவடிவாம் ஓம்கார நித்த வடிவும் நிறைந்தோங்கு சித்தனும் ஓர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டு ஏற்றத்தான். சிறப்பாக சொல்கிறாங்க. சுத்த வடிவும் சுகவடிவாம் ஓங்கார நித்த வடிவும் நிறைந்தோங்கு சித்தனும் ஓர் ஞான வடிவும் இங்கு நான் பெற்றேன். சுத்த வடிவம்னா பொன் தேகம் பெற்றேன். அதுக்கப்புறம் ஓம்காரம் என்று சொல்லக்கூடிய பிரணவ அந்த தேகம் பெற்றேன். சித்தனும் ஓர் ஞான வடிவும் இங்கே பெற்றேன் அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லிட்டு வர்றாங்க. அவர் முதல்ல இந்த சுத்த தேகம் பெற்றதை இவ்வளோ நாள் இந்த பாடல்களை நம்ம பார்த்த இந்த 2 பதிவுகள் மூலமாக விளக்கியிருக்கிறாங்க. இனி அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அவர் இன்னும் ஒரு படி அப்படி மேலே ஏறி பிரணவ தேகம் பெற்ற அந்த நிலைகள்லாம் சொல்லிட்டே அதுக்கப்புறம் முடிவாக ஞான தேகம் பெற்ற அந்த நிலையை சொல்லி இந்த அகவலை முடிப்பாங்க. இதெல்லாம் நாம் வரும் பதிவுகளில் பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.